மகளிர் மது ஒழிப்பு மாநாடு இன்னைக்கு சிரிப்பு மாநாடா சந்தி சிரிக்குது. நீ கதை சொல்றமா, எனக்கு தூக்கம் வருது. தோல்வின்னு யாருமா சொன்னா? இப்ப வெற்றினா கடையை மூடி இருக்கணும்ல, இன்னைக்கு கொஞ்சமா வச்சோம். இந்த மாநாடு மதுக்கடைகளை மூடுவதற்கு அறிவுறுத்தும் மாநாடு, அவ்வளவுதான். செயலாளர்கள் இருவரும் அங்க போய் அருமையாக பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க? பேசினாங்க. அது தப்பு என்ன இருக்கு? பத்தி பேசியாருன்னா அதே மாதிரி குறைக்கிறேன்டா. இப்ப கூட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏங்க இந்த படிப்படியா குறைக்கிறது சீட்டிங்க. படிப்படியா குறைச்சா குடிக்காம விட்டுருவானா? மொத்தமா கடையை மூடிட்டா குடிக்காம இருப்பானுங்களா? ஆமா. இப்ப துணை முதலமைச்சர் வந்திருக்காரு சார். இளைஞர்களுக்காக இந்த மது ஒழிக்கிறதோ இந்த மது விலக்கை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கா சார்? நாங்க ஒழிக்க போறோமேம்மா. மதுங்கிற வாடையே வராதுமா. அந்த அளவுக்கு மாடை இல்லாத சரக்கு என்ன போடுறீங்க? கிட்டத்தட்ட எடப்பாடி சிஎம், ஓபிஎஸ் டெப்டி சிஎம். அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க? எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒரே குடும்பம். இவங்க ஒரே குடும்பம், ஒரே வீட்டுல இருந்து ஒன் ஃப்ளோர்ல இருந்து வராங்கல்ல. யார் சொன்னா ஒன் ஃப்ளோர்னு? உங்களுக்கு என்ன ஒரு தயிர் வடை பார்த்தீங்க? கருணாநிதி அவர்கள் சமாதியில தயிர் வடை வைக்கிறாங்க, முரசொலி பேப்பர் வைக்கிறாங்க. போன தடவை அமைச்சராக பொறுப்பேற்ற போது உதயநிதி போறாரு, எழுந்து வா எம் தலைவா எழுந்து வா, சின்ன ஒரு அமைச்சராயிட்டாரு, வாக்கு எழுந்து வா, மோசம் போட்டாங்க. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு தவிர்க்க முடியாம தாங்க ஏத்துறோம். இல்ல, மக்களுக்கு எதிரான விஷயங்களை நாங்க செஞ்சோம், நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். வேற வழி இல்லாம தாங்க நீங்க ஒரு விஷயம் செய்யலையா? சும்மா இருங்க. செஞ்சோம் என்ன செஞ்சோம்? ஸ்கூல்ஸ்லயே தமிழ் சரியா இல்ல, அப்புறம் எப்படி நம்ம பசங்க படிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கொய்யா பழத்துக்கு கொய்யா பழம், திராட்சைக்கு வேற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டை ஒரு தெலுங்கான கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியவன். அவனுக்கு தெரிஞ்ச மொழியில எழுதிட்டான். இவ்வளோ தொண்டர்களை திரட்டி இந்த பூமி பூஜை நடத்த காரணமே திமுகவிற்கு எங்ககிட்ட இவ்வளவு தொண்டர் பலம் இருக்கு. நாட்டில் அவ்வளோ பைத்தியக்காரா இருக்கான்னு அர்த்தம். இதை பார்த்துலாம் திமுக பயப்படுங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரசிகர்கள் அப்படியே வந்து எல்லாத்தையும் ஓட்டு போட்டு கீச்சிருவான் அப்படின்றதுலும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு விவாத நிகழ்ச்சியில திமுகவின் முன்னோடியும் நாயுடு பேரமைப்பின் தலைவருமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க 2ஆம் தேதி நடந்த மது ஒழிப்பு மாநாடை 2 பேருமே கவனிச்சிருந்திருப்பீங்க. அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச மாநாட்டில் பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்கள். குறிப்பா தேசிய மது கொள்கையை தான் ஆளும் அரசாங்கம் அங்கீகரிக்கணும், அதை தான் முற்படுத்தணும். இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதுவை ஒழிச்சிட்டா எந்த கட்சி ஒழிக்கிறாங்களோ அந்த கட்சி தான் ஆளும் கட்சி ஆகும் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய கருத்தா இருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீங்க முதல்லயே இந்த மாநாடை பத்தி இது ஒரு நாடகம் தான், திமுக வந்தாலே இது ஒரு நாடக மாநாடு ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓவராலா இது ஒரு தோல்வியான மாநாடா அப்படிதானே சார் பாக்குறாங்க? உங்களுடைய கருத்து என்ன இதுல? மகளிர் மது ஒழிப்பு மாநாடு இன்னைக்கு சிரிப்பு மாநாடா சந்தி சிரிக்குது. ஓகே சார். அதில் என்னவோ அந்த மாநாட்டில் எங்கள் ஆளுங்க மட்டும்தான் குடிச்சிட்டு மாநாட்டுக்கு வந்த மாதிரியும், மற்றவங்களாம் மாநாடு நடத்துகிற போது எவனுமே குடிக்காமல் அங்கே போய் கொள்கையை கேட்டுட்டு வந்த மாதிரியும், இன்றைக்கி திட்டமிட்டு உங்களை போன்ற ஊடகங்கள் உட்பட எல்லாருமே இந்த ஜாதிகாரனே இப்படி தான் குடிப்பான் அப்படின்ற மாதிரி எங்களை கேலியும் கிண்டலுமா பண்ணுறீங்க. நாங்கள் உண்மையிலே மது விலக்குக்காகத்தான் மாநாடு அறிவித்தோம். ஓகே சார். யாராவது திமுகவை நோக்கி குரல் எழுப்புனீங்களா? அவங்க ஒழுங்காக மது விலக்கு மாநாடுன்னு ஒன்று அறிவித்தாங்க. அதை நீங்கள் விலை குறைப்பு இல்லை டார்கெட் குறைப்பு அந்த மாதிரி மாநாடாக சுருக்கிட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அவங்க அரசாங்கம் மதுவால் நடக்கிற கொடுமைகளை உங்களுக்கு எதிராக பேசலனாலும் என்னென்ன கொடுமைகளை அந்த மக்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற வெளிப்படுத்துகிற மாநாடு தான் அது. ஓகே சார். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கனிமொழி அவர்கள் சொன்ன கணக்குப்படி 20 லட்சம் இளம் விதவைகள், மதுவை குடித்து இறந்த கணவனின் மனைவிகள் இளம் விதவைகள் இருக்காங்க. இன்னொரு தொண்டு நிறுவனம் ஒரு 16 லட்சத்தி சில்லறையை வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் நியரிங் ஒரு 20 lakhs பீப்புள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேதனையும் அவலத்தையும் நான் எங்களுக்குள்ளே கூடி பேசி அதை வெளி உலகுக்கு தெரிவிப்பதற்கு ஒரு மாநாடு அப்படின்னு நாங்கள் அறிவித்தா, இங்கே பாரு, வீட்டில் அழக்கூடாது. சும்மா அழுதினா இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க, கொலை பண்ண குற்றவாளியை கைது பண்ண வரைக்கும் நாங்கள் பணத்தை எடுக்க மாட்டோம், அப்படிலாம் உடலை எடுக்க மாட்டோம், போராட்டம்லாம் நடக்கல. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. வந்தையா என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் முன்னாடி சொல்லி பார்ப்போம் என்ன குறை? ஓகே. அரசு மீது தானே குறை சொல்கிறதுக்காக நீ அரசுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்,
அரசு திமுக உன் கட்சியில் ஒரு குழப்பம் ஏற்படுத்துச்சு அப்படின்றதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் நினச்சேன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி நான் கூட உனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துவேன்னு நீ ஆரம்பித்தேன். ஆனால் அந்த மாநாட்டில் நீ எங்களுக்கு எதிராக இல்லை மக்களோட அவலங்களை பேசினா அது எங்களுக்கு எதிராக போயிடும். நீங்கள் மதுவிலக்கு மாநாடுன்னு சொன்ன உடனே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தன் மதுவால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கான். நாம் வந்து அதை ஒத்து தான் ஆகணும். அது என் குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமாக இருந்தாலும், யார் குடும்பமாக இருந்தாலும் ஒரு போதைக்கு அடிமையான ஒரு நாய் நம்ம வீட்டில் இருக்குது. அப்போது இந்த எண்ணம் என்னடா இவனுங்க இந்த மாதிரி இருக்கானுங்களே அப்படின்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. திருமாவளவன் ஒரு ஒப்புக்கு ஒரு மாநாடுன்னு அறிவித்த உடனே அது பக்குன்னு பற்றிக்கிச்சு. கரெக்டாக தான் அண்ணன் சொல்கிறாரு, திமுக அரசு வேணும்னு இந்த சாராயத்தை விற்கிது, மது விற்கிது அப்படின்னு எதிராக மக்களிடையே ஒரு பெரும் டாக் ஏற்பட்ட உடனே திமுக கூப்பிட்டு, என்ன நீ எங்கள் சோறை திட்டு எங்களுக்கே நெஞ்சு நிமித்தி காட்டுறியா, வா அண்ணா வேலை வா, என்ன அவங்க கதை அப்படின்னு ஒன்று. இல்லைங்க அதுங்களுக்கு வேறு இந்த மது ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. இப்போ வெளியில் எல்லோரும் நிற்பானுங்க ப்ரெஸ்காரனுங்க, அங்கே போய் என்ன சொல்லுவேன், மது ஒழிப்புலாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி அரசாங்கம் டார்கெட்டை வச்சு விற்கிறத குறைக்க சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போ. அங்கே வந்து இந்த கூட்டணி கட்சிக்காரன் எவனா அவன் இங்கேவன் வந்து சும்மா கும்பலை பார்த்தோன்னே எகிரி 2 வார்த்தை பேசிட்டு போகிறான். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. 2 கங்காணி அனுப்புகிறேன். இவங்க எதிரில் நீ மாநாட்டை நடத்திட்டு நீ அறிவிச்சிட்ட, மாநாட்டை கேன்சல் பண்ண சொன்னால் நீ கேன்சல் பண்ண மாட்டேன்ற, அசிங்கமாயிடுன்ற. இப்போ நாளைக்கு ப்ரெஸ்காரன் என்ன சொல்லுவான், திமுக ஸ்டாலின் அவர்கள் மிரட்டித்தான் இந்த மாநாட்டை வாபஸ் வாங்க வச்சாருன்னு சொல்லிடுவாங்க. அதால் ஈயம் பூசண மாதிரியும் இருக்கும், பூசாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அனுப்பி மாநாட்டை சிறப்பித்திருக்கிறது திமுக. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், திமுக தான் இந்த மாநாட்டினுடைய தோல்விக்கே காரணம். ஏன்னா RS பாரதி அங்கே வந்து மதுவிலக்கை பற்றி பேசாமல் கூட்டணியை பற்றி தான் பேசினாரு. ஆனால் அங்கே பிரச்சனை ஏற்படுத்தே திமுகவினர் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. நீ கதை சொல்கிறம்மா, எனக்கு தூக்கம் வருது. ஏன்னா நீங்கள் கதையாசிரியர் தானே. ஒரு கதை சொன்னார், நீங்கள் ஒரு கதை கேட்டீங்க, இப்போ ஒரு கதை கேட்குறீங்க. தோல்வின்னு யாருமா சொன்னால் எத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்க. அப்போ வெற்றினா கடையை மூடி இருக்கணும்ல, நீ கொஞ்சமாக வச்சான். கடையை மூடுறதும் இதுவும் அறிவுறுத்தல் தான். இந்த மாநாடு வந்து மதுக்கடைகளை மூடுவதற்கு அறிவுறுத்தும் மாநாடு, அவ்வளவுதான். ஓகே, அப்போ அந்த மாநாடுனால எந்த விதமான பயனும் இல்லை, அப்படிதான். பயன் இல்லைன்னு எப்படி சொல்ல இயலும்? அதனால ஒரு 100 பேர் குடிக்காம இருந்தாங்கன்னா அதுவே பயன் தானே. அந்த மாநாட்டுக்கே குடிச்சு தான் வந்துருந்தாங்க அப்படிங்கிறாங்களே சார் திமுக. பாருங்க, திமுகல இருந்து யாரும் சொல்லலை, சும்மா இந்த இட்டு கட்டி பேசுற வேலைகளை எல்லாம் இங்க வச்சுக்க. இல்ல, இந்த மாநாடோட தோல்விக்கே திமுகவினர் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அது ரோட்ல போற நாய் எதை வேணாலும் குலைக்கும். இந்த நாயை குலைக்கிறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பதில் கேட்க கூடாது. அப்படியா? சரியா? திமுகவை பொறுத்த மட்டிலும் இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடு. வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முழுவதாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கோம். எங்களுடைய செயலாளர்கள் இருவரும் அங்க போய் அருமையாக பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க? என்ன பேச வேண்டியதா பேசினாங்க. நான் பேசியிருக்காங்கல்ல, கட்டுப்பாடை பத்தி பேசினாங்க. அது தப்பு என்ன இருக்கு? அதே மாதிரி அதாவது பிரச்சாரம் பண்ண எப்படி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருந்த நம்ம தமிழ்நாடு பிரச்சாரத்தின் அடிப்படையில் நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சு. ஒழிப்பு மாநாடுக்கும் இந்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு சார்? நீங்க அது மாதிரி பிரச்சாரம் பண்ணி இந்த மதுவை வந்து ஒழிக்கணுங்கிறது தான் அவர் சொன்னதனுடைய நோக்கம். பாருங்க, நீங்க ஏன் அதை தவறா எடுத்துக்கிறீங்க? ஏன் தவறா பாக்குறீங்க? சார், பிரச்சாரம் பண்ணி மதுவை ஒழிக்கிற நிலையெல்லாம் தமிழ்நாடு தாண்டிருச்சு. யார் சொன்னா? அவர் சொல்லுவாரு, ஏட்டிக்கு பூட்டியா. குடும்ப கட்டுப்பாடு விஷயத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆளை போட்டு நீ வந்து புலப்பெத்து கூடாதுன்னு நம்ம வந்து பார்க்க முடியாது. அதுக்கு பிரச்சாரம் தேவை. ஆனால் மது விலக்கில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆளை போட்டு ஏப்பா குடிக்காதீங்கன்னு பார்த்துக்க முடியாது. ஒரே கையெழுத்தில் ஏப்பா கடைய முடியா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதை போய் குடும்ப கட்டுப்பாடு கூட வந்து சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தராக மனம் தெரிஞ்சு ஐயோ நம்ம புள்ள பெற்றுக்கூடாது, நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்றா ஒரு பிரச்சாரம் பண்ணலாம். குடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனாக போய் ஏப்பா குடிக்காதீங்க குடி நிப்பாட்டுன்னு சொல்கிறத விட விற்கிறத நிப்பாட்டா முடிஞ்சு போச்சுல்ல. சார், ஆக்சுவலி திருமாவளவன் சாரே வந்து மாநாட்டில் இதை தானே சொல்றாரு, மது விலக்கை கொண்டு வர திமுகவை மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, 2026 திமுகவுடைய வெற்றி உறுதி அப்படிங்கிறாரு. நல்லது தானே. அதுதான்
தான் மூட சொல்றாரு, அதுவும் நல்லது தானே? நல்லதுதான். அது ஏன் திமுக செய்ய மாட்டேங்குது அப்படிங்கறதா கேள்வி. திமுக செய்ய மாட்டோம்னு சொன்னோமா? ஆனா செய்யலையே. செய்வோம் படிப்படியா. எப்ப சார் 2026 தேர்தல் வந்து 4 வருடங்கள் ஆயிடுச்சு உங்க ஆட்சி காலத்துல. 500 கடை மூடின கண்ணை மூடிட்டா இருந்தீங்க. 500 கடைகள் எங்கெங்க சார் மூடி இருக்கு? எல்லாமே ஹைவேல, பள்ளிக்கூட பக்கத்துல, இந்த மாதிரி மூடுற கடைகள் பயன் இல்லை. 500 கடை மூடா மிச்சம் இருக்கிற 6000 கடையில் போய் வாங்கிக்க போறான். நம்ம இந்த கோடம்பாக்கத்தில் கடையை மூடுறோன்னு வச்சுங்க. ஆமா சார். அவன் டி நகரில் போய் வாங்க மாட்டான். ஏய் உண்மையிலே உங்களுக்கு தான் மூளை இல்லை, எங்களுக்குமா இல்லைன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இருந்தா என்னத்துக்கு வாங்கி குடிக்கிறீங்க? குடிக்கிறத நிப்பாட்டுங்க. உங்களை யாரு குடிக்க சொன்னா? யார் சார் குடிக்க சொன்னா? விற்கவா தாங்க வாங்கி குடிக்கிறாங்க. நீங்க குடிக்கிறதுனால தான் நாங்க விற்கிறோம். அதாவது ஒரு 4-5 பேரை திருத்தத்து எப்படிக்குது, மொத்தமா குடிக்கிற 1 கோடி பேரை திருத்தத்து எப்படிக்குது? நாங்க இங்க பாருங்க, யாருமே வாங்கலைன்னா கடையில நாங்க கடையை இழுத்து மூடிடுவோம். நீங்க வாங்குறதுனால நாங்க விற்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் உங்களுக்காக வைக்கல, ஆந்திராவிலேருந்து வரவன் குடிக்கிறதுக்காக கடை தந்து வச்சிருக்கணும் கூட அப்போ சொல்லுவீங்க. அப்படி கூட வச்சுக்கோ. இல்லை நீங்கள் சொல்கிறல்ல லாஜிக்கில் ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் இருக்கா? அறிவு யாருக்கு இல்லை? நீங்களாம் குடிக்காமல் நிப்பாட்டுங்க, நாங்கள் கடையை மூடுறோன்னா என்ன அர்த்தம்? நான் தரப்பேன்டா அப்படி தானே அர்த்தம்? அப்படி தான் சார். ஒரு அரசாங்கத்திலேருந்து இந்த பதிலை மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களே. ஓட்டு போடுறது எதுக்கு? அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லது தானே இதில் கேட்குறாங்க. வாக்குறுதியில் திமுக சொல்லியிருக்கே படிப்படியா குறைப்போன்ற பேச்சு இருக்கே. குறைக்கிறேன்டா. இப்போ கூட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அநேகமாக இன்னொரு எவ்வளோ காலங்கள் ஆகும்? 1 மாதம் 2 மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏங்க இந்த படிப்படியாக குறைக்கிறதை சீட்டிங்க. படிப்படியாக குறைச்சா குடிக்காமல் விட்டுருவானா? எப்பா கோடம்பத்தில் கொடை இல்லைப்பா, நம்ம கோடம்பத்துக்காரெல்லாம் குடிக்கூடாதுப்பா முடிவு பண்ணுவானுங்களா? மொத்தமாக கடையை மூடிட்டா குடிக்காம இருப்பானுங்களா? ஆமா. அட ஏங்க நீங்க வேற கள்ளச்சாராயம் வரும் அப்படின்வீங்களா சார்? அதான் கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, சுட்டாங்கச்சி வரும், பிரெஞ்சு பாலிஸ் வரும். எல்லா ஊர்லேயும் மது இல்லாதப்போ இந்த மாதிரி கள்ளச்சாரம் விற்றாங்களா? இல்லை சாரா விற்கும் போதே கள்ளச்சாரம் விற்றாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டில் கள்ளச்சாரம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது அதிகமாக வருங்க. ஏங்க அதை பிடிங்க. அதுக்கு தானே சார் காவல்துறை. அதுக்கு தான் காவல்துறை இருக்கு. ஆமாம், உங்களுக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கு, எனக்கு பாதுகாப்புக்கு இருக்கு. எல்லா வேலையும் தாங்க காவல்துறைக்கு. சார் மது விலக்கை கொண்டு வந்துட்டாலே பாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒழிஞ்சிரும் அப்படின்னு உங்க கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே தான் சொல்றாங்க. எங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சொல்றது வாயில பேசுறது ஈஸி, செயல் வடிவம் பண்றது கஷ்டம். புரிஞ்சுக்கோங்க. இப்ப துணை முதலமைச்சர் வந்திருக்காரு சார். மேபி அவர் ஏதாவது ஸ்டெப் எடுத்து இளைஞர்களுக்காக இந்த மது ஒழிக்கிறதோ இந்த மது விலக்கையோ கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கா சார்? நாங்க ஒழிக்க போறோமேம்மா. மதுங்கிற வாடையே வராதுமா. அந்த அளவுக்கு நாங்க இல்லாத சரக்கு என்ன போடுறீங்களா? மது ஒழிப்பு கண்டிப்பா இருக்கும்டா கண்ணா. சார் இப்போ இந்த துணை முதலமைச்சர் பதவி அரசியல் சட்டமைப்பிலேயே அந்த பதவி கிடையாது, அப்புறம் எதுக்கு ஒரு டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழும்பியிருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கல. 4 அமைச்சர்கள் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. திடீர்னு சிஎம்னா மனசு பக்குன்னு ஆயிடும்ல, அதுக்கு துணை சிஎம் அப்புறம் சிஎம். ஒரு படத்தில் டெல்லி இல்லை கிட்டத்தட்ட எடப்பாடி சிஎம், ஓபிஎஸ் டெப்டி சிஎம். அப்பெல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? வடை சுட்டுட்டு இருந்தீங்களா? அது வடை சுட்டு. எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒரே குடும்பம் இல்லை. இவங்க ஒரே குடும்பம், ஒரே வீட்டிலேருந்து 1 ஃப்ளோர்லேருந்து வராங்கல்ல. யார் சொன்னா 1 ஃப்ளோர்னு? சார் வெவ்வேறு வீடா இருக்கலாம் சார், அப்பா மகன்ற உறவு விட்டு போயிடுமா? அடடா, அப்பா அம்மா இருந்தால் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சட்டம் விதி இருக்கா? ஆமா, இது வந்து கலைஞர் டைம்லதே ஆரம்பிச்சிருச்சு சார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரார். அப்பத்துல இருந்தே இந்த வாரிசு அரசியல் தொடர்ந்து எல்லா கட்சியில இருந்தும் சொல்றாங்க. சிஎம்ஏ ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, என் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படிங்க. அட சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னா வர வேண்டாம்னு சொல்ல இயலுமா? இல்லை உதயநிதி கூட சொன்னாரா, எங்கள் அப்பா அரசியல் குடும்பத்துக்காக நான் அரசியலுக்கு வரேன்ற அவசியம்லாம் இஷ்டம் இல்லாமல் இருந்தாங்க, வேறு வழி இல்லாமல் வந்துட்டாங்க. அதுக்காக வழிகட்டாயம்லாம் கிடையாது. அதாவது என்ன வேறு வழி இல்லை என்று சொன்னால் வேறு எவனுக்கு திறமை இல்லை என்று அர்த்தமா? திறமை இருக்கா இல்லையாங்கிறத பல்ல இங்கே பிரச்சனை. இப்போ வந்து துணை முதலமைச்சர் அவர் கொடுத்துருக்கு, அதை எல்லாரும் விரும்பினாங்க. எங்கள் கட்சி தொண்டர்கள்லேருந்து தலைவர்கள்லையும் உதயநிதி தான் வரணும்னு கேட்டாங்க. எத்தனை தொண்டர்கள் வந்து ஏதாவது கோயிலில் யாராவது மண்சோறு தின்னாங்களா, அழகுகளுக்கு குத்துனாங்களா? நாங்கள் தான் சாமி மேலே பற்று அல்லாத ஆட்களாச்சு. அப்புறம் இதுக்கு நாங்கள் சார் நல்ல நேரம் பார்த்து அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படணுன்ற அந்த அறிவு. ஏமா 4 to 6 ராவு காலம், அதனால முன்னக்கூட்டி நடத்துனாங்க. நல்ல நேரம் இல்லாமல் அது நடத்துகிறாங்க. முன்னக்கூட்டி காலைல 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக 11 மணிக்கு வைக்க வேண்டியது பண்ணியிருக்கலாம். அவன் கவர்னர் டைம் கொடுக்கல, கவர்னர் தான் இந்த டைம் கொடுத்தாரு. அதனால கவர்னர் கொடுத்த டயத்துக்கு நீ வந்து சனாதனவாதி, நீ ஒரு டைம் சொல்கிறேன்னா நாங்கள் அந்த டைம்லாம் வர முடியாது. அதெல்லாம் சொல்ல எல்லா டைமுக்கு நீ வா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார் கவர்னர்கிட்ட. அப்படின்னா அந்த 10 பிரமாணம் தேவையில்லையா? போயா
அப்படின்னு சொல்ல இயலாது. திமுகவுக்கு வந்துட்டு கொள்கை கோட்பாடு தானே சார் முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட ஆளுநர் கிட்ட இருந்து பரிந்துரையில எடுத்துக்க முடியாதா? இதுல என்ன கஷ்டம்? நீங்க தானே சார் சனாதானம்னு நாங்க என்ன, உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்? தயிர் வடை பார்ட்டிங்க. எதுவுமே கருணாநிதி அவர்கள் சமாதியில் தயிர் வடை வைக்கிறாங்க, முரசொலி பேப்பர் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து போன தடவை அமைச்சராக பொறுப்பேற்ற போது உதயநிதி போகிறாரு, எழுந்து வா எழுந்து வா எம் தலைவா எழுந்து வா, சின்ன ஒரு அமைச்சராகிட்டார், வார்த்ததுக்கு எழுந்துவான்னு கோஷம் போட்டானுவா. அப்புறம் வந்து இந்த சப்ளா கட்டை வச்சுன்னு பஜனை பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கல்ல. இப்போ பகுத்தறிவு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? சும்மா அதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லுவோம், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க தயவு செஞ்சு. சொல்லிட்டார்ல. நீங்கள் இன்னொன்று கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். சட்டமன்றத்தில் போய் அந்த அமைச்சரவை ரூமில் உதயநிதி உட்காந்தார். உட்காந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, கையெழுத்து போட போகிறார். கையெழுத்து போடுவதற்கு முன்னால் அவர் என்ன பார்த்தாரு? அந்த டைமை பார்த்தாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? எம்மா நீ எங்கன்னா போய் எக்கன்னா கிளம்பு, அந்த அந்த கரெக்டான நேரத்துக்குள்ளே கையெழுத்து போட்டு அப்படியே நேராக வந்தார். அவருக்கு வந்து நம்ம ஆரத்தி எடுத்தா எல்லாம் சொல்லுவீங்களா திருஷ்டி கழிச்சா. ஏன் திருஷ்டி கழிச்சாங்க? அதுவும் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. திருஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை, நாங்கள் செஞ்சால் மூட நம்பிக்கை, அப்படி தானே? அப்படிதான் சார். அதே மாதிரி 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா பலமுனை போட்டியாக இருக்கும். குறிப்பாக இரு துருவங்களாக கருதப்படுற திராவிட கட்சிகளுக்குள்ள போட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கேற்ற மாதிரி திமுகலேருந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அதிமுகலேருந்து உயர்மட்ட குழு கூட்டம், நாம் தமிழர்லேருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நடத்தப்பட்ட குழு கூட்டம். அண்ட் இதில் என்ன குறிப்பானா, எடப்பாடி வந்து இப்போ ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. என்னன்னா 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும். குறிப்பாக சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரி மக்கள் வரி பணம் வீணாகுது அப்படிங்கிறதுக்காக மனித சங்கிலி போராட்டம். மக்கள் வரி பணம் வீணாகுதா? சரி. அதற்கு எதிர்த்து அவர் ஒரு போராட்டம் நடத்துறாரு. முதல்ல இந்த போராட்டத்தையும் மதுவிலக்கு மாநாடு மாதிரி கண்துடைப்பு தான் அப்படின்னு சொல்வீங்களா, இல்லை இது ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆக்கப்பூர்வ போராட்டமா இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? திமுகவுக்கு எதிராக தானே சார் நடத்தப்படுது. திமுகவுக்கு எதிராக இருந்துச்சுன்னா மக்கள் நலனுக்காக செய்யக்கூடியது தானே, அது எல்லாத்தையும் நாங்கள் வரவே. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்கள் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எதை? இந்த சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அது மக்களுக்கு அதங்க எங்களால் தவிர்க்க முடியாம தாங்க ஏத்துறோம். இப்போ நீங்க இல்லை மக்களுக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் செஞ்சோம், நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன் நான். செய்யலைங்க, வேற வழி இல்லாம தாங்க. நீங்க ஒரு விஷயம் செய்யலையா? சும்மா இருங்க. செஞ்சோம் என்ன செஞ்சோம்? மக்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் வந்து வரி ஏற்றுறது 6% வரி ஏற்றுறோம். இந்த 6% வரி ஏற்றுறதுனால யாருக்கும் எந்த வித பாதிப்பும் கிடையாது. ஐயா 150% வரி ஏற்றுக்கிறீங்க. 6%ங்க, 6% தான். 150% இல்லை, 6% தான் ஹவுஸ் டேக்ஸு. சரியா? ஆகையினால இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. ரெண்டாவது, வரி ஆண்டுதோறும் வரியை உயர்த்தலைன்னா ஆண்டுதோறும் பஞ்சப்படி எப்படி கொடுக்க முடியும்? இதே எடப்பாடி அவர்கள் வந்து மின்கட்டணை உயர்த்தலாம்னு பரிசீலனை பண்ணும்போது எப்படி குச்சிங்க? திமுக தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது சார். ஏன்டா கண்ணு, நாங்கள் அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் பண்ணாமல் அவியலா பண்ணுவோம். அப்போ எதிர்கட்சியாக இருந்தால் போராட்டம் பண்ணுவீங்க, ஆளும் கட்சியாக இருந்தால் நீங்களே கட்டணத்தை உயர்த்துவீங்க. இப்போ அவங்க தான் போராட்டம் பண்ணுறாங்கல்ல. இப்போ அவங்க மனித சங்கிலி போராட்டம் பண்றாங்கல்ல, இது ரொட்டீன்ரா. இல்ல உங்களுக்கு நாங்க எதிர்கட்சியா இருந்தா நாங்க பண்ணுவோம், அவங்க எதிர்கட்சியா இருந்தா அவங்க பண்ணுவாங்க. வெள்ளை அறிக்கையை கேட்டா அந்த துறை அமைச்சர் விடுவாரு அப்படின்னு வெள்ளை அறிக்கை என்ன? வெள்ளை அறிக்கை இப்ப இந்த அமெரிக்கா போனாரு இல்லையா, அதற்கான மாநாடு. அந்த வெள்ளை அறிக்கைங்க ஒன்றும் கத்திரிக்காயெல்லாம் வேண்டாம். எல்லாமே ஒரு வெள்ளை பேப்பரை எடு, இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரை ஒட்டி அதில் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு அதை நீ அங்கே அனுப்பிச்சி வச்சிரு. ஏங்க தகவல் அறிவு சட்டத்துக்கு தலைமைச் சட்டத்துக்கு அனுப்பு. கரெக்டாக 15 நாளைக்குள்ள உனக்கு ரிஜிஸ்டர் தபாலில் அப்போ ஒரு அரசாங்கம் என்ன செயல் திட்டத்தை கொண்டு வந்ததுங்கிறதையே தகவல் உரிமை சட்டத்து மூலமா தான் அது அதிகாரப்பூர்வமான செய்தியா இருக்கும். அது வந்து அதிகாரப்பூர்வமான செய்தி. அது சிஎம் சொன்னா கூட அது அதிகாரப்பூர்வமா எடுத்து சிஎம் சொல்றது தான். அவர் தான் சிஎம் எத்தனை முறை சொன்னாரு, பிரஸ்ல சொன்னதெல்லாம் காதுல என்ன பஞ்ச வச்சு அடைச்சு வச்சிருந்தீங்க? மாற்றத்தை எதிர்பாருங்கன்னு பேப்பரை பார்த்து சொன்னாரு, அதை சொல்றீங்களா சார்? பேப்பரை பார்த்து சொல்லாம ஒன்ன பார்த்தா சொல்லுவாங்க. என்ன பார்த்து கூட சொல்ல வேணாம் சார். ஒரு மீடியா கேள்வி கேட்டா உடனே சிஎம் அடுத்த நிமிஷம்
நிமிஷம் அதுக்கு பதில் அது எப்படி சொல்லணும்ல. மந்திரத்துல சரி, நீங்க வந்து சொல்லுங்க சார். இல்ல, அது அது வெள்ளை எப்படி மந்திரத்துல நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு நான் பதில் எழுதி வச்சிருக்கேன். ஆமா அதுவும் ஒண்ணு இருக்கு சார். நீங்க சொல்லிடுங்க சார். எல்லாமே தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு தான். அப்ப எதுக்கு அரசாங்கம்? அப்புறம் எதுக்கு தகவல் உரிமை சட்டம்? சார், தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து இதற்கு முன்னாடி 10 வருடங்களோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்சி காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இப்பவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கிடையாது. அதுக்கு தான் நாங்க பேப்பர்ல பிரஸ்ல எல்லாருமே இத்தனை 1000 கோடி கொண்டு வந்திருக்கோம், இன்னென்ன இடத்துல தொழிற்சாலைகள் வருது, இவ்வளவு பேத்துக்கு வேலை வாய்ப்பு தருது. நாங்க பேப்பர்ல அறிக்கை விட்டது உங்களுக்கு கண்ணு தெரியலையா, இல்ல காது கேட்கலையா? சார், அறிக்கையா வந்திருந்தா இந்த கேள்வி வந்திருக்காது. அறிக்கையா வரல, மாநாடுல நிகழ்ச்சி நிரல் இது நடந்ததுன்னு தான் வந்தது. அறிக்கை வரல. எந்த மாநாட்டுக்கு போனீங்க? அமெரிக்காவுல முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டினாரு இல்லையா, அந்த மாநாடுல நடந்தது தான். இந்த மாநாடுக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து லீலா பேலஸ் இதில் ஒரு மாநாடு நடந்தது இல்லை, போனீங்களா? அதுக்கு போயிருக்க மாட்டீங்க. லீலா பேலஸில் மாநாடு நடந்தது. அதில் வெளிநாட்டு எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் வந்திருக்கு, இதில் எதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விலாவாரியாக அந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. ஓ, அதுதான் நீங்கள் ரகசிய கூட்டம் அதானி கூட போட்டிங்களோ? நாங்கள் ரகசிய கூட்டம் இல்லை, நாங்கள் ஒன்றும் நான் என்னமோ சொன்ன மாதிரி இந்த யாரோ ஒருத்தன் சொன்ன ரகசியமாக வந்து அதானி சென்னை வந்து உங்கள் குடும்பத்தை சார்ந்த நபர்களை சந்திச்சுட்டு போனாரா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரியாத விஷயத்த என்கிட்ட கேட்டால் எங்க ஆங்கில பேப்பரில் போட்டாங்க. ஆங்கில பேப்பரில் போடுவான், தமிழ் பேப்பரில் போடுவான். பேப்பரில் போடுறதெல்லாம் உண்மை, இந்த மாதிரி ஊடகங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மை. அப்போ எது தான் உண்மை? உண்மை எனக்கு தெரியணும்டா கண்ணு. இப்போ நான் வந்து கட்சியில் இருக்கேன், எனக்கு வந்து அவர் வந்து அதானி வந்தாங்க. அதானி வரும்போது ஐயா காமாட்சி நாயுடு அவர்களே, நாங்கள் நாளைக்கு அதானியை பார்க்க போகிறோம், உங்கள்கிட்ட தகவல் சொல்லிடுறோம் அப்படின்னு சிஎம் வீட்டிலேருந்து உங்களை கேட்டுட்டு தான் பார்ப்பாங்க. சிஎம் வீட்டிலேருந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க, எப்படினாலும் எங்களுக்கு வந்துடும். ஏங்க சந்திப்பே ரகசிய சந்திப்பு, அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு? அதைத்தான் அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சிருக்கான். அவனுக்கு ரகசிய சந்திப்பு அவன் மாத்திரம் எப்படி போட்டோ எடுத்தான்? அதுக்கு தானே புலனாய்வு பத்திரிகைன்னு எதுங்க வச்சிருக்கான்? புலனாய்வு பத்திரிகை புடுங்குது. சும்மா சொல்றதெல்லாம் போறதுக்கு எதுங்க பத்திரிகை? சரி, எதற்கு அந்த ரகசிய சந்திப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, கருப்பை வெள்ளையாக்குறோம், வெள்ளையே கருப்பாக்குறோம், பல விஷயங்கள் நடக்குங்க. அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் அரசியல்வாதினால தியாகிகள் தானே. அதே மாதிரி அவர் நரேந்திர மோடியையும் சந்திச்சிருக்காரு, மத்திய அமைச்சர்களையும் சந்திச்சிருக்காரு. எதனால இந்த சந்திப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் மத்திய அரசை வந்து எங்களுக்கு எதிரான அரசுன்னு நாங்கள் நினச்சிருந்தோம். எப்போ ராஜ்நாத் சிங் இங்கே வந்து அந்த நாணயத்தை வெளியிட்டு ஒரு திமுககாரர் கருணாநிதியை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதை விட அதிகமாக ஒருத்தர் பேசுகிறாருன்னு பிறகு அப்போ ரொம்ப நல்லவங்க போல இருக்குது இவங்க அப்படின்னு நாங்கள் அப்போதே அவர்களோட ஒன்று விட்டோம். ஓகே சார். அதை பார்த்தா எங்களுக்கு தூக்கமே வரலை. ஏன்னா ஒரு சமூக நீதியை இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்தியவர், பரப்பியவர் கலைஞர் கருணாநிதினு சொன்ன பிறகு அப்புறம் நாங்கள் வந்து எப்படி அவங்கள விரோதம் பண்ண முடியும்? எங்களுக்கு இன்னும் 1.5 வருஷம் ஆட்சி இருக்குது. நான் போயிட்டேன்னா என் மகன் இருக்கான். சப்போஸ் நாங்கள் திரும்பவும் எங்களை நீங்கள் தானே பார்த்துக்கணும். 1000 குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் தானே மேலேருந்து எங்களை வாட்ச் பண்ணுறவங்க. அதெல்லாம் பார்த்துங்க. செந்தில் பாலாஜி மாதிரிலாம் அந்த உறுதி வந்து பலருக்கு அந்த உறுதி இருக்காது. செந்தில் பாலாஜிக்கு அந்த உறுதி இருந்து தாங்கினார். பல விஷயங்கள் நடந்தது. அதற்கு அடிப்படையில் வெளியே வந்ததாக எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த உறுதி எல்லாருக்கிட்டையும் இருக்காது. எஜமா கொஞ்சம் பார்த்துங்க. சின்ன பசங்க வந்து என்ன சொல்லுவாங்களே, கோழி முடிச்சு ஒன்றும் அது ஆகாதுன்னு, அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது முன்ன பின்ன ஒரு வார்த்தை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஜனங்க வந்து இந்த பெரியார்னு ஒரு பைத்தியக்காரன் தான், அந்த ஆள் அது இதுன்னு எது கண்ணாமலான்னு சொல்லி விட்டார். நாங்கள் வந்து அதுக்கு மாறா இப்போ பேசுகிறோன்னா என்னையா நீங்களாம் வந்து இதாகிட்டீங்களா, சங்கி ஆகிட்டலான்னு சொல்லுவாங்க. அதால் நாங்கள் மேடையில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் ஒரு பேச்சாக வச்சுக்காதீங்க. 1 to 1 நாங்கள் என்ன பேசுகிறோம், 1 to 1 நாங்கள் என்ன பண்ணுறோம் அதை பாருங்கள் எஜமா அப்படின்ற மாதிரியான சந்திப்பு. அதனால தான் அவருக்கு தியாகி அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு நினைக்கிறீங்களா சார் செந்தில் பாலாஜி அவர்கள்? ஓகே, தியாகி. அதை விட அந்த உறுதி இருக்குல்ல, அந்த உறுதி இங்கே ஒரு பயலும் கிடையாது. இவெல்லாம் நான் எப்போ காலி ஆவேன்னு பார்த்துனுங்கிறான் என் கட்சியிலேயே. ஆனால் எங்கிருந்தோ அந்த செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் எங்களுக்கு இருந்தார்ல, அந்த உறுதி எங்களில் பல பேருக்கு இல்லை. அதால் நீங்கள் எங்கள் ஆளுங்களை பார்க்காதீங்க, என்ன பாருங்கள். என்னை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், அதெல்லாம் எங்களுக்கு பார்த்துங்க சாமின்னு கேட்கறதுக்காக போனதாக தான் எல்லாரும் பேசுகிறாங்க. சார், உங்ககிட்ட கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. குடித்தலையில் நேற்று ஒரு மழலையர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டது.
அதை வந்து குளித்தலை எம்எல்ஏ வந்து திறந்து வச்சிருந்தார். இப்போ அந்த செய்தி வந்து ஊடகங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. அது என்ன செய்தி அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டி நான் காமிக்கவா இல்லை நீங்களே கேளுங்க, கேள்வியை கேளுங்க. அண்ட் தமிழை வளர்ப்போம், தமிழ் தான் முக்கியம், தமிழ் அழிய விட மாட்டோம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, இந்த மாதிரியான வசனங்கள்லாம் நம்ம எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு அரசு பள்ளியிலேயே தமிழை தவறாக எழுதியிருக்காங்க. அதை வந்து திமுக எம்எல்ஏ திறந்து வச்சிருக்காரு. இப்போ அந்த செய்தி மூலமாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல்ஸ்லேயே தமிழ் சரியா இல்லை, அப்புறம் எப்படி நம்ம பசங்க படிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கொய்யா பழத்துக்கு கொய்யா பழம், திராட்சைக்கு வேறு மாதிரி எழுதியிருக்காங்க, தேசிய கொடி மகாத்மா காந்தியவே தப்பாக எழுதியிருக்காங்க தமிழில். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார்? அப்படி தான் இருக்கோமா? அது மிக மிக தவறு. ஒரு முறைக்கு இருமுறை அதை சரி பார்த்துருக்கணும். சரி பார்த்து எழுதுனது சரியாக தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு தமிழ் தெரியாத ஒருத்தவங்க தமிழை கற்றுக் கொடுக்கறதுக்கு எப்படி அந்த ஆசிரியர் முற்படுவார்? எனவே அதை ஆசிரியர் எழுதி கொடுத்து தான் பெயிண்டர் எழுதியிருப்பார், இல்லை இவங்களே எழுதி போட்டுருக்கணும். இல்லை இல்லை, தப்பு. சொல்லுங்க சார். தப்பு. என்ன? ஆசிரியர்கள் தவறாக எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த கான்ட்ராக்டை ஒரு தெலுங்கானு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியவன்னு. அவனுக்கு தெரிஞ்ச முறையில் எழுதிட்டான். அப்போது முதல் குடும்பத்திற்கு வேண்டியவர் இல்லை அரசாங்கத்துக்கு வேண்டியவர் எழுதின எழுத்தை அரசாங்கத்தை சம்பளம் வாங்குற மாதிரி திருத்த முடியுமா? உடனே அவன் போன போட்டு சொல்லுவான், நான் ஒன்று எழுதுனா இருந்தாலும் ஒன்று சொல்கிறான் அப்படின்னா அப்புறம் வாஜாருக்கு தானே சிக்கல். அதாவது நீங்கள் ஒரு அமைச்சருங்க, ஏங்க இது எப்படி ஒரு எசென்சியல் சப்ஜெக்டை கொண்டு வந்து கேட்குறீங்க? இவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரு. காமெடியாது. அப்புறம் உண்மையில அவன் தெலுங்கானா தான் இருப்பான். என்ன தமிழ் தெரியாத உங்கள் சொந்தக்காரனா தான் அவன் இருப்பான்னு நான் சொல்கிறேன். ஆமாம். ஏங்க ஒரு அமைச்சர் நம்ம அவர் பேர் என்னது? அன்பரசன் ஒரு பிளாக் போர்டில் ஒன்று எழுதினார் பார்த்தீங்களா ஒரு வார்த்தையை? ஆமாம் சார், அதுவும் வைரல் ஆச்சு சோஷியல் மீடியாவில். அப்புறம் அது அவர் மோலியார் தான், என்னவோ தெரியல, இவங்க கூட சேர்ந்து அவருக்கு தமிழ் தெரியாது வரல. அப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் தெலுங்கர்களால் நிறைவேற்றப்படுதில்லை. அதில் ஒன்று தான் அது. அதையா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க? தமிழர்களை காட்டிலும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பண்டிட்டா உலா வருவது தான் அதிகம். வேண்டுமென்றால் கணக்கெடுத்து கொள்ளுங்கள். டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் போங்க. தமிழ் பண்டிதர்களா எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத கணக்கு கேளுங்க. மறுபடியும் இந்த தகவல் அறிய உரிமை சட்டத்திலே வேண்டாம், தகவல் உரிமை சட்டத்துக்கே போக வேண்டாம். நான் ஒரு நம்பர் தரேன், போயில வாங்கிக்கோ. அந்த நம்பருக்கு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபோன் பண்ணி எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் எந்த மொழி. சார் நான் ஏன் தெலுங்கர்கள் தமிழை கற்றுக்கணும்னா அவங்க தாராளமாக ஆர்வத்தில் கற்றுக்கலாம். அதுக்கு இப்போ தாண்டி கேள்வி அது கிடையாது. இப்போ இல்லை, இந்த நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடியவங்க. அதாவது தான் தமிழ் இந்த மாதிரி சிதைந்து போனது எங்களால் அல்ல. உங்களை மாதிரி ஒன்றையின ஆட்கள் தமிழை தெரிஞ்சும் தெரியாமலும் பேசிக்கிட்டு தெரியுறீங்களே, நீங்க தான். தமிழை முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள் தெலுங்கர்கள். முதல் அதை புரிஞ்சுக்கணும். அவங்க நாங்க பேசக்கூடிய தமிழை இப்படி சொல்லலாமா? எப்படி சொல்றீங்க? ஒரு தமிழங்கிட்ட கொடுத்து எழுத சொன்னீங்களே, ஒரு தெலுங்கு கிட்ட எழுத சொல்லியிருந்தா ஒழுங்கா எழுதி இருக்கலாங்க. சபாஸ் நாயுடு இதுதான் எதிர்பார்த்தேன். நாட்டையும் கொடுத்துட்டோம், எங்க வீட்டையும் கொடுத்துட்டோம், ஸ்கூலையும் கொடுங்க. ஆகையினால அது தவறு, முற்றிலும் தவறு. அந்த மாதிரி இது தமிழ் எழுத்துக்களை தவறாக எழுதியது தவறு. அதை அமைச்சர் எம்எல்ஏ திறந்து வைத்தார் என்பதற்கு எம்எல்ஏ அதையெல்லாம் படிச்சு பார்த்து, அதற்கு முன்னாடி கலெக்டர் அதை பார்த்துருப்பாரு இல்லைங்க, ஆய்வு நடத்தியிருப்பாங்க. அரசு அதிகாரிகள் அதை ஆய்வு நடத்தாமலா சார் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. ஸ்கூல்ல இருக்கிறத அந்த ஸ்கூல் கலெக்டரும் தெலுங்குரா இருப்பாரோ, கிளாஸ் டீச்சர் பார்த்துருக்கணும், அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் பார்த்துருக்கணும், பிற டீச்சர்ஸும் பார்த்துருக்கணும். யாருமே பார்க்காம எம்எல்ஏ போய் அதை பார்த்துட்டு வர. ஒரு காலம் சினிமா செட்டிங் மாதிரி நீங்கள் அந்த ஒரு தடவை தலைமைச் செயலகத்தை திறந்தார்ல, அப்போ தோட்டா தரணி யாரையோ கூட்டு ஒரு 3 கோடி ரூபாயில் ஒரு செட்டு போட்டாங்க. அந்த டூமை தோட்டா தரணி அந்த மாதிரி வேலை முடியலன்னு ஏதாவது செட்டுக்கிட்டு போட்டிங்களாங்க? அந்த செட்டு போட்டது நாங்கள் ஒய்எம்சிஏ திடலில் மாநாட்டுக்காக போட்டோம். ராஜீவ்காந்தி வந்ததுக்கு. ஐயா புதிய தலைமை செட்டு போட்டு தான் ஏன் திறந்தாங்க? ஆமாம் சார், ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் ஆசிரியர்களை பற்றி மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர ஆய்வு மேற்கொண்ட அரசு அதிகாரிகளை பற்றி நீங்கள் சொல்கிறதே இல்லையா? யாராக இருந்தாலும் தவறு தான். பேசிக்கு அவங்க ஆசிரியர் தான் பேசிக்கு. அதுக்கப்புறம் தான் அரசு அதிகாரி உள்ளே வர்றான், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ வர்றாரு, அதுக்கப்புறம் தான் அமைச்சர் வர்றாரு. பேசிக் யாரு? ஸ்கூல் டீச்சர் தானே, கிளாஸ் சிறப்பான சம்பவம் ஒன்றுன்னு சொல்லட்டுமா? மதுரையில் போய் ஒரு பப்ளிக் டாய்லெட்டை திறக்கிறாங்க. பிடிஆர் தான் போய் திறக்கிறதுக்கு போகிறாரு. உள்ளே போனோடனே மனுஷன் மிரண்டார். அந்த யூரினல் டப் இருக்குது, கீழே பைப்பு இல்லை, மேலே
அந்த டேப்பை திறக்கிறதுக்கு ஒரு குழாய் வச்சுருப்பாங்களே, தண்ணி பிடிக்கிற குழாயை வச்சுக்கிறானோ ஒன்று. அந்த ஆள் பார்த்து மிரண்டுட்டு, எப்பா நான் பல வெளிநாடுலாம் கூட போயிருக்கேன், எந்த விஞ்ஞானியும் இந்த மாதிரி பண்ணலை, புதுவிதமான தமிழ்நாட்டில் சூப்பரா சாமி, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தினா என்னை கூப்பிடுங்க, இல்லைன்னா நான் போகிறேன்னு போயிட்டார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. சார், இந்த திராவிட மாடல் ஆட்சி 2026 நீடிக்குமா, இல்லை 2026 மாற்றம்? 2031 எங்களுடைய ஆட்சி தான் தொடரும். அப்போ இன்பநிதி சார் உதயநிதி அப்படி டெபுட்டி சிஎம்மாவே தொடருவாரா? அவர் இப்போ 2006 சிஎம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார், இப்படி அடுத்தடுத்து தெலுங்கர்களே தமிழ்நாட்டை ஆளணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க? அதான் 40% இருக்கிறாங்களாமே தமிழர்கள். மொழி சிறுபான்மையினராக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். அதால் அவங்க ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. நாளைக்கு தமிழ்நாட்டு பேரை கூட தெலுங்கில் மாற்றினாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார், கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். விஜயனுடைய அவர் மாநாட்டுக்கு பூமி பூஜை நடந்திருக்கு, பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்தார் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கேற்ற மாதிரி விஜயோடைய அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. இவ்வளோ தொண்டர்களை திரட்டி இந்த பூமி பூஜை நடத்த காரணமே திமுகவிற்கு எங்ககிட்ட இவ்வளோ தொண்டர் பலம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த பூமி பூஜை அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் எழுந்திருக்கே. நாட்டில் அவ்வளோ பைத்தியக்காரன் இருக்கான்னு அர்த்தம், அவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இதை பார்த்தெல்லாம் திமுக பயப்படும்ன்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஓகே சார். ரசிகர்கள் அப்படியே வந்து எல்லாத்தையும் ஓட்டு போட்டு கீச்சிடுவான் அப்படின்றதும் இல்லை. அந்த தகுதி, அந்த வாக்குகளை வாங்கி அடுத்த தேர்தலுக்கு அதை தக்க வைத்துக் கொள்கிற தகுதியும் முதல்ல இவர்களுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, 27, 28 என் தலைவன் கூப்பிட்டான், வேலையாவது மயிராகுது, நான் பாட்டு அங்கே போய் நிற்கிறேன்டான்னு சொல்லி வேலையை கெடுத்த சீமானெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் இந்த மாதிரி லூசு பயிர்களை வச்சு விஜயகாந்த் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஏற்கனவே அவர் சினிமாவில் மென்டல் மாதிரி தான் நடிப்பார், இதில் அரசியலில் வேறு பல மென்டல்களை கூட வச்சுருந்தா இது எப்படி போய் விளங்க போகுதுன்னு தெரியல. அதாவது இன்றைக்கி வந்து இந்த இளைஞர்களை சீரழிப்பதில் இந்த நடிகர்கள்லாம் இருக்கிறான் பாருங்கள், இவனுக்கு பண்ணுற வேலை இருக்க, இது வந்து மீண்டும் மீண்டும் தமிழகத்தை பின்னோக்கி தான் எடுத்து சொல்லும். இன்றைக்கி வந்து விஜய் வருவார், நாளைக்கு வந்து இது இங்கோ இந்த சிவகுமார் பசங்க ஒருத்தன் சூர்யா, கார்த்திகா அவர் வராரு, அப்புறம் பார்த்தா வந்து விஷால் வேற வரப்போகிறாரு. வாங்க எல்லா நடிகர்கள்லாம் வந்து சார், அவரும் ரெட்டி தான், விஷால் ரெட்டி, அவர் சக்ஸஸ் ஆகிடுவார். ஏன்னா ரெட்டியாரெலாம் இருக்கிறாங்கல்ல, பார்த்துப்பாங்க. அதால் நீங்கள் ஒன்றும் பெருசாக இந்த விஜயை தேவையில்லாமல் ஊடகங்கள் பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். போய் ஒரு என்னவோ அந்த ஆள் வந்து எங்கேயோ பெரியார் திடலுக்கு எங்கேயோ போய் ஒரு மாலை வச்சாருங்க, அப்போ பொட்டு வைக்கலைங்க. ஒரு நடிகர் என்ன காஸ்டியூம், என்ன சீனுக்கு என்ன காஸ்டியூம் போடணுன்னு ஒரு நடிகர் இயக்கப்படுவார். அப்போ பெரியார் திடலுக்கு போகும்போது என்ன பொட்டு வச்சா நல்லா இருக்காது இந்த காஸ்டியூமுக்கு அப்படின்னு அவரை கூட்டும் போகிறாங்க. உடனே அவர் பொட்டு வைக்கல, அவர் பெரியாரின் தீவிர பக்தர், டெய்லி 2 பெரியார் எழுதின 2 புக்கு அவர் படிச்சுட்டு தான் தூங்குவார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் கால கொடுமை. இதெல்லாம் கேட்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோன்ற போது தான் எங்களுக்கு வருத்தமே தவிர அவர் வர்றதால இங்கே ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துடாது. அப்படியே மாற்றம் வந்து உண்மையிலே விஜய் நல்லது செஞ்சார்னா நிச்சயமாக நாம் அவரை வரவேற்கிறோம். கடைசியாக சார் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு, எவ்வளோ விஜய் வந்தாலும் திமுகவிற்கு எந்த பயமும் கிடையாது, ரசிகர்கள் ஓட்டு வாக்கா மாறுமானா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்னு. இதை தான் திருமாவளவன் அவர்களும் சொன்னார். பூர்ண மதுவிலக்கு ஏற்படுத்தினா எந்த கட்சி ஏற்படுத்துதோ அவங்க தான் ஆட்சி கட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க, அதற்கு விடுதலை சிறுத்தை கண்டிப்பாக ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறது. இவ்வளோ தூரம் உங்ககிட்ட விவாதித்ததுக்கு காரணம் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே 2026 தேர்தலை பொறுத்து தான் சார். பலமுனை போட்டி இந்த 2026 தேர்தலில் நடக்க போகுது அப்படிங்கிறது நிறைய கருத்து கணிப்புலேருந்து சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது தமிழக அரசியல்னு. ஆனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.